ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய வாக்கை கேட்கும் இந்த நிமிஷத்திலிருந்து சரியா எண்ணி 10வது நாள் உன் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த வராகி அம்மா யாருக்கும் கொடுத்த வாக்கை ஏமாற்றுவதோ அல்லது வாக்கை மாற்றி பொய் சொல்வதோ கிடையாது. ஒரு இடத்துல ஒருத்தருக்கு நான் இதை செய்வேன்னு சொல்லிட்டா கண்டிப்பா அதை செய்தே தீருவேன். அப்படிதான் இப்போ உன் வாழ்க்கையில ஒரு அற்புதமான அழகான மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கேன். நீ எப்போதும் எந்த விஷயம் மாறினாலும் இது நமக்காக தான் மாறுது, நல்லதுக்காக தான் மாறுதுன்னு புரியாம பயப்பட்டுக்கிட்டே இருக்க. எந்த விஷயத்திலும் முடிவை மட்டுமே பார்க்க பழகு. மாற்றங்கள் எல்லாத்தையும் நான் தான் உண்டாக்குறேன், ஆனா அதனுடைய முடிவு கண்டிப்பா உனக்கு சந்தோஷமா உனக்கு சாதகமாகத்தான் இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையை புதுப்பிச்சு உனக்கான நல்லதை செய்ய தயாராகத்தான் இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நான் சொல்றது முழுவதையும் நம்பிக்கையோட கேட்டினா கண்டிப்பா உனக்கான நல்லது நடந்தே தீரும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கல, நம்ம தோத்து போயிட்டோம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நீ தோற்கவில்லை என் செல்லமே. இது நீ இத்தனை நாளா கத்துக்கிட்டது, பார்த்தது, அனுபவிச்சது எல்லாமே உனக்கான பாடம் மட்டும்தான். முதல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா தேர்வு வைக்கிறது பள்ளிக்கூடத்துல. ஆனா நான் எப்போதும் தேர்வு வச்சு சோதனை வச்சுட்டு தான் உனக்கு பாடத்தையே கத்து கொடுப்பேன். உன் வாழ்க்கை பாடத்தையும் அனுபவத்தையும் கத்துக்கிட்டனே இப்போது மிகப்பெரிய வெற்றிகளை பெறப்போகிறாய். நிச்சயமா உன் நிலைமை மாறும். நான் உன் கூடவே இருந்து நீ இழந்தது அனைத்தையும் மீண்டும் மீட்டு உன் கைகளில் ஒப்படைப்பேன். உனக்கான மாற்றங்கள் திடீரென்று உன் வாழ்வில் நிகழத்தான் போகுது. நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் என் செல்லமே. உனக்கு எதிராக வீசப்பட்ட எல்லா சதிகளையும் முறியடிச்சு எந்த துன்பமும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில வராம நானே உன்னை பாதுகாப்பேன். எப்போதும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க உன்னை என்னுடைய நேரடி பார்வையில தான் வச்சிருக்கேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் தங்கமே. நீ நேர்மைக்கு எதிராக தப்பான வழியில போனாலோ தவறான விஷயங்களை செஞ்சாலோ இந்த வராகி அம்மா நான் வந்து உன்னை திருத்துவேன். நான் எப்போதும் உன் மதிப்பும் எண்ணமும் குறையாமல் உன்னை உயர்த்தி வாழ வைக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நீயும் எதையும் பெருசா எடுத்துக்காம உன் பலத்தை பலவீனமாக ஆக்கிக்காம பலமோடு தைரியமாக துணிவாக இருக்க பழகு. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கைய நீ உன் பலமாக வச்சுக்கணும். உன் வாழ்க்கையில என்ன நடக்கணும், அது எது நடக்கணும், எப்போ நடக்கணும்னு எல்லாமே முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். அப்படிதான் இப்போ உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக ஒரு 10 நாள் நான் நேரம் எடுத்துக்க போறேன். இந்த 10 நாட்களுக்குள் என் அருள் முழுவதையும் உன் கைகள்ல நான் ஒப்படைச்சிருவேன் என் செல்லமே. என்னுடைய பாதத்தை நம்பி வாழக்கூடிய உன் பாவங்கள் அனைத்தும் விலகி உனக்கான நல்லது நடக்க போகுது. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன்னை கரையேற்றி உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்க போறேன். உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் எல்லா பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாத்தி உன் வாழ்க்கைய அழகான பூந்தோட்டமாய் மாத்த போறேன். பூத்து குலுங்கும் மலராக இருளிலிருந்து உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நான் வந்துட்டேன். உனக்காக யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசி புரிய வச்சு உனக்கானதை நான் நடத்தி கொடுப்பேன். இனி அடுத்தடுத்து உனக்கு வெற்றி கதவுகள் திறந்து உன் வாழ்க்கையில நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். நீயும் உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி அதுல தேர்வாகி அதுல ஜெயிச்சு உன் வாழ்க்கையை நல்லபடியாக உயர்த்தி கொள்ள தயாராகு. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது இனிமே உன் வருங்காலம் முழுவதும் வசந்த காலமாக மட்டுமே இருக்கும். ஆனா உனக்கு கெடுதல் செஞ்சவங்க வருத்தப்படும் காலமாக வாழ்க்கையை வாழ போறாங்க. உன் கண்ணீர் அனைத்துக்கும் தீர்வாக உனக்கான நல்ல விஷயங்களை, உனக்கான நல்ல மாற்றங்களை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்க போறேன். துன்பத்திலேயே உழன்ற உன் மனசுக்கு இப்போது ஆறுதல் கிடைக்கும் நல்ல காலம் வந்துருச்சு. நீ எப்போதும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்து. இனி எந்த பிரச்சனையும் உனக்கு வராம நானே பார்த்துக்கிறேன் செல்லமே. உன் உடம்பையும் மனசையும் நீ நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில உன்னால முன்னேற்றம் அடைய முடியும்.
உன் வாழ்வில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் கொடுக்க இந்த வராகி அம்மா தயாரா இருக்கேன். நிம்மதி இல்லாத உன் வாழ்க்கைய நான் இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக மாத்தி காட்டுவேன். வாழ்க்கையில நம்பிக்கையும் நிதானமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உனக்குள்ள இருந்ததுன்னா என் அருளும் ஆசையும் கூட எப்போதும் உனக்கு இருக்கும் என் செல்லமே. இனிமே நீ எதை நினைச்சும் வருத்தப்படக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னுடைய தீர்ப்பாக இருக்கு. ஏன்னா உன் வாழ்க்கையில இனி நான் நிறைய நன்மைகளை நடத்தி தரப்போகிறேன். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்து உன் குடும்பத்துல அமைதி நிலவும்படியும் உன் மனசுல சந்தோஷம் இருக்கும்படியும் நான் செய்ய போறேன் என் செல்லமே. உண்மையிலேயே உன் மேல தப்பு இருந்தாலும் அல்லது தவறாக உன்னை மற்றவர்கள் சித்தரித்திருந்தாலும், யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் திட்டினாலும் தூற்றி பேசினாலும் கூட நீ எதுக்காகவும் கவலைப்படாம உன் மனச அமைதியா வச்சுக்கிட்டு முழுவதுமாக என்னை நம்பி வாழ பழகு. நீ யாருங்கிறத காலமாக நான் இருந்து மற்றவங்களுக்கு புரிய வைப்பேன். உன் போராட்டமும் கஷ்டகாலமும் எல்லாமே முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறப் போகிறாய். இதுவரைக்கும் நீ கஷ்டப்படும் போது உன்னை சுற்றி இருந்த மனிதர்களின் உண்மையான முகத்தை உணர்ந்து விட்டாய்தானே. யார் எப்படிப்பட்டவங்கன்றத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே தான் சில துன்பங்களையும் உன் வாழ்க்கையில கொடுத்தேன். இப்போது அது எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உன்னால நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் அல்லவா? வாழ்க்கை உனக்கு சலிப்பாக இருந்தாலும் அதை செல்வ செழிப்பாக ஆக்கித்தர நான் வந்துட்டேன். இனிமே எல்லா நாளும் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்படியும் நீ மன நிம்மதியோடு வாழும்படியும் நான் செய்ய போறேன். உன் பயமும் கவலையும் கோபமும் எல்லாமே விலகி போய் தைரியமும் துணிவும் வெற்றியும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்து உன் வாழ்க்கையை உனக்கு சாதகமாக நான் மாத்த போறேன். நீ இத்தனை நாளா மன நிம்மதி இல்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்ததாலதான் இனிமே நீ நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும்னு முடிவெடுத்து உன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரப்போறேன். நீ எப்போதும் அமைதியா பொறுமையா நிம்மதியா இரு. எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமா வெற்றிகரமாக நான் ஆக்கி கொடுக்கிறேன். இந்த உலகத்துல நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை பத்தியும் வருத்தப்படாத. அடுத்து என்ன செய்யணுங்கிற சிந்தனையும் கவலையும் உனக்கு வேண்டாமின் செல்லமே. அடுத்தடுத்து நீ எந்த பாதையில போகணும், என்னென்ன வேலைகளை செய்யணும், எந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கணும்ன்ற அனைத்து விஷயங்களையும் நான் உன் கண்ணு முன்னால காட்டுறேன். நீ எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் தைரியமாக எடுக்க பழகு. உன் வாழ்க்கையில இப்ப 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்க போகுது. அதாவது உன் வாழ்வில் நீ வெற்றி பெறும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன். எல்லா துன்பங்களையும் தாண்டி இன்பமயமான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உன் மனசை நீ அமைதியோடு வச்சுக்கிட்டு வாழும்படியும் நான் செய்ய போறேன் என் செல்லமே. மனக்கலக்கத்தோடு வருத்தத்தோடு இருந்த உன்னை காப்பாத்தி உனக்கான நல்லதை செய்து தர நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கலக்கம் கொள்ளாதே. உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். உன்னுடைய மன உளைச்சலை அறிந்த நானு அந்த வருத்தத்தை போக்கி புது பாதையில புத்துணர்ச்சியோடு நீ வாழும்படி உன் கர்ம வினைகளை தீர்க்க போறேன். இனி எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே தேவையற்ற கவலை உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கை பயணம் சந்தோஷமா இருக்கும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் நான் செய்றேன். நேர்மறை எண்ணத்தோடு நீ நிம்மதியாய் வாழ்வதற்கு ஏற்ற விஷயங்களை எல்லாம் நானே நடத்தி முடிக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை பொருளாதாரத்தில் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும்படியும் நீ வெற்றிகரமா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கான நன்மைகளை அள்ளி தரப்போறேன். பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சுமூகமான முடிவு வரும்படி செய்வேன். இனி எல்லாமே உனக்கான வெற்றிக்கான நாளமாக இருக்க போகுது. நீ என்னதான் தைரியத்தோட இருந்தாலும் மறுபடியும் உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நீ கொஞ்சம் திணறதையும் தவிக்கிறதையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா நீ நினைச்ச விஷயங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நான் ஆக்கி கொடுக்கிறேன். எல்லாத்தையும் உன்னால சரி செய்ய முடியுன்ற தன்னம்பிக்கையோடு இரு. தன்னம்பிக்கைங்கிறது தானா வராது, இறைபக்தியும் சொந்த அறிவாலும் தான் வரும்.
நீ எப்போதும் சுய அறிவோடு சொந்தமா யோசிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தீனா, இறைபக்தியையும் நம்பிக்கையும் கொண்ட பிள்ளையாக இருந்தீனா, உன் வாழ்க்கையில வெற்றி வர்றத யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்த போறேன். உன்னை மெல்ல கொல்லும் பிரச்சனைகளில் இருந்தும், உன்னை மெல்ல மெல்ல அழித்துக்கிட்டு இருக்க அத்தனை சூழ்ச்சிகளில் இருந்தும், எதிர்பாராமல் உனக்கு எதிராக வேலை செய்யும் மனிதர்களிடமிருந்தும் உன்னை காப்பாத்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன். நீ எல்லாத்துக்கும் தயாராரு. சில சமயம் வாழ்க்கை உன்னை தலைகீழாக திருப்பி போட்டாலும் நீ பயப்படாதே என் செல்லமே. ஏனியை தலைகீழா போட்டாலும் அதை பயன்படுத்தி மற்றவர்கள் ஏறி அதுல போக முடியும். அதே போலதான் உன் வாழ்க்கை தலைகீழாக மாறினாலும் கூட அதை எப்படி சரி செஞ்சு உனக்கு சந்தோஷமா, உனக்கு சாதகமா ஆக்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எப்போதும் எதை பத்தி யோசிக்கவோ கவலைப்படவோ வேணாம். உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் மனசுல நீ எதெல்லாம் நடக்கலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் நடத்தி முடிப்பேன். நீ ஆசைப்பட்ட காரியங்களையும் கூட வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். உன் உழைப்பை மட்டும் நம்பி வாழக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன்னையும் உன் குடும்பத்தையும் அழகாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்க போகுது. உனக்கு கிடைக்க வேண்டிய வசூல் பணமும் நீ கொடுத்த கடனும் கூட உன்னை திரும்பி வந்து சேரும். உனக்கு உரிய சொத்து சுகம் பணம் எல்லாம் உனக்கு கிடைச்சு இனிமே வரும் காலம் எல்லாம் உனக்கு சாதகமான காலமாக மாறப்போகுது. என்னுடைய அருளால உன் வாழ்க்கையை நீ மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ போற. உனக்கு எதிர்மறையாக நடந்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல விதமாக நேர்மறையாக நான் நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்க்கை பயணம் இனி வெற்றிகரமான பயணமாக இருக்க போகுது. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் காவலாக இந்த வராகி அம்மா நான் நிற்க போறேன். என்னையே கதின்னு நம்பி வாழும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போதுதான் அவனுக்கு அவனுடைய சுயரூபமே அவனுக்கு புரிய வரும். தன்னுடைய பலம் என்ன, தன்னுடைய பலவீனம் என்னங்கிறதையும் மனிதன் கஷ்ட காலத்துலதான் புரிஞ்சுக்குவாங்க. நீ யாரை நம்பி இருந்தியோ அவங்க உனக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க, உனக்கு எதிராக வேணும்னா வேலை செய்வாங்கன்றத இப்போதாவது புரிந்து கொண்டாயல்லவா? இனிமே எதை நினைச்சும் யாரை நினைச்சும் மன வருத்தம் அடையாதே. இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் நாடகத்தில் நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் போல ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு நல்லவங்களா நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதற்கு உரிய காலம் வரும்போது அவங்க முகமூடி கிழிஞ்சு யார் எப்படிப்பட்டவங்கன்றது உனக்கு புரிய வரும். யார் எப்படி இருந்தாலும் இந்த வராகி அம்மாவும் கூட இருக்கிறதால உனக்கு நல்லதே நடக்கும்னு நம்ப தயாராகு. எல்லா வகையிலும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் மன நிம்மதியோடு வாழும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்ய போறேன். இனிமே உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும்.